சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். குரோம்பேட்டையில் இந்து திராவிட மக்கள் கட்சி இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு சார்பில் கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தியும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காத்திட மத்திய அரசை வலியுறுத்தி தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. சென்னை அடுத்த குரோம்பேட்டை தபால் நிலையத்தில் இந்து திராவிட மக்கள் கட்சி இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு சார்பில் தேசிய தலைவர் நிறுவனர் டாக்டர் ரமேஷ் பாபுஜி தலைமையில் கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தியும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காத்திட மத்திய அரசை வலியுறுத்தி பாரத பிரதமருக்கு கோரிக்கை மனுவை தபால் மூலமாக அனுப்பி வைத்து தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. இதில் இந்து திராவிட மக்கள் கட்சி மற்றும் இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தேசிய தலைவர் டாக்டர் ரமேஷ் பாபு பேசுகையில், சுதந்திர மூச்சு சுவாசித்த இந்த குடியரசு நாளில் கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி பாரத பிரதமருக்கு தபால் மூலமாக மனு அளித்துள்ளோம். கச்சத்தீவில் இந்திய தமிழக மீனவர்கள் வலைகளை உலர்த்தி வருவதை தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்து சிறையில் கொடுமைப்படுத்தும் இலங்கை அரசிடம் இருந்து கச்சத்தீவை மீட்க வேண்டும். கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமான ஒன்று எனவும் பாரத பிரதமர் கச்சத்தீவை மீட்பார் என நம்புவதாக தெரிவித்தார். மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் குறிப்பாக தமிழக மீனவர்களுடைய வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் காத்திட வலியுறுத்தி பாரத பிரதமர் அவர்களுக்கு கோரிக்கை மனுவாக தபால் நிலையம் வாயிலாக அனுப்பியுள்ளோம். பாரத பிரதமர் அவர்களுக்கு இன்றைய தினம் கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தியும் இந்திய தமிழக மீனவர்களுடைய வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் காத்திட வலியுறுத்தி இன்று தபால் வாயிலாக அவருக்கு மனு அனுப்பியுள்ளோம். இதற்கு எங்களுடைய கனவுகளாக இருக்கிறது. இதை பாரத பிரதமர் தீர்த்து வைப்பார் என்று நம்புகிறோம்.